அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் பண தேவை பூர்த்தி செய்வதற்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 16ஆம் தேதி ஆனி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு நாள். சந்திரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2, அது இந்த ஆனி மாதத்தின் 2 அப்படிங்கிற தேதியில் வந்திருக்கு. ஆங்கில மாதத்தின் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வந்தாலும் சரி, தமிழ் மாதத்தின் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வந்தாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். எப்போதுமே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நமக்கு சஷ்டி திதியானதும் பிறந்திருக்குது. அடுத்ததாக இன்றைக்கி 6 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்கு. அதே போல் 7 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குதுங்கிறதெல்லாம் இதுக்கு முந்தைய பதிவிலேயே இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி டைரெக்டாக செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் குறித்து மட்டும் நம்ம பார்த்துடலாம். இது எதுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணவரவுக்காக தான். மற்ற பரிகாரங்கள் நான் இன்றைக்கி போட்டது பார்த்திங்கன்னா ஒரு சிலது நம்மளுடைய மன நிம்மதிக்கும் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா முழுக்க பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடியது தான். யாருக்கெல்லாம் கையில் பணம் தங்க மாட்டேங்குதோ, பணம் சேர மாட்டேங்குது, எங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, ஏன்னா வரவுக்கு மீறி செலவு வர்றதுனால எங்களால் சமாளிக்க முடியல, இதனால் கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் எனக்கு பணம் சேரவே மாட்டேங்குது, என் கையில் தங்கவே மாட்டேங்குது, நான் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சும் எனக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது, அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம அழைக்கும்போது கண்டிப்பாக, அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரியே அவங்க நமக்கு பண உதவி செய்வாங்க. இது குறித்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அதில் சொல்லியிருக்கபடி நீங்கள் அவங்கள அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரி, இப்போ இந்த பதிவு தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் சந்திர ஓரையில் செய்கிறது சிறப்பு. திங்கட்கிழமை சந்திர ஓரை சிறப்பு. ஆனால் எல்லா திங்கட்கிழமையிலையும் வரக்கூடிய இந்த சந்திர ஓரை அப்படிங்கிறது சிறப்பு கிடையாது. நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி வேறு ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த சந்திர ஓரை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு காரணம் இருக்குது. அது நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க, மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் இந்த ஹோரையை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. அதனால் இன்றைக்கி இரவு வரக்கூடிய 8 to 9 இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரியை நீங்கள் 22 முறை எழுதுங்க. முதல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் மனசில் கொண்டு அதன் பிறகு நீங்கள் இதை எழுதணும். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம். ஒரே வரியிலே நான் சொல்லிடுறேன். அதனால் பீரியட்ஸில் செய்யலாமா, வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டு செய்யலாமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்க வேண்டாம். நோ ரூல்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சும்மா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அது கோடு போட்ட பேப்பராக இருந்தாலும் சரி, கோடு போடாத பேப்பராக இருந்தாலும் சரி, இதை எடுத்துக்கோங்க. எழுதுறதுக்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சிலையே நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா போதும். இது 2 தான். இப்போ இந்த 2 மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ரூமில் வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த 1 மணி நேரத்தில் இரவு 8 to 9 மணிக்குள்ளே நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு முதல்ல அந்த பேப்பரில் உங்களுடைய பேரை எழுதுங்க. உங்களுடைய முழு பேரையும் எழுதுங்க. கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அதாவது இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா, தமிழ் எழுதுனா சாதாரணமாகவே நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ கீழே 1லேருந்து 22 வரைக்கும் சீரியல் நம்பர் போடுங்க. 1லேருந்து 22 வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த அஃபர்மேஷனை தான் நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுத வேண்டிய அந்த அஃபர்மேஷன் நான் இப்போது சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க. மணி flows to me in various ways. Money flows to me in various ways. Money flows to me in various ways. அதாவது
பல வழிகளில் இருந்தும் என்னிடம் பணம் வந்து சேர்கிறது. இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதலாம். தமிழில் எழுதுகிற மாதிரி இருந்தால் பல வழியிலிருந்தும் உங்களுக்கு வந்துட்டு பணம் வருது அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. பல வழிகளிலிருந்தும் பணம் என்னை வந்து சேர்கிறது அப்படின்னு எழுதுங்க. இல்லைனா மணி ஃப்ளோஸ் டு மீ இன் வேரியஸ் வேஸ் அப்படின்னு வந்து எழுதுங்க. இப்படி நீங்கள் 22 முறை எழுதணும். ஒவ்வொரு முறை எழுதும் போதும் கடமைக்கே எழுதாமல் நிஜமாகவே பல்வேறு வழிகள்லேருந்தும் உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடையும் கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டும் வந்து எழுதணும். இப்படி 22 முறை எழுதுனதுக்கப்புறமா இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடித்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இப்போ கண்களை மூடி நிஜமாகவே உங்களுக்கு நிறைய வழியிலேருந்து எந்தெந்த வழியிலேருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்குதோ அந்தந்த வழியிலேருந்தெல்லாம் பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள். நிறைய பணம் நம்மக்கிட்ட இருக்குது, பர்ஸில் நிறையா பணம் இருக்குது, பேங்க்கில் நம்ம பேரில் நிறைய பணம் வந்துட்டு கிரெடிட் ஆகிருக்குது, நமக்கு வர வேண்டிய சொத்து வந்துருச்சு. இந்த மாதிரியெல்லாம் வந்து கற்பனை பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சு, ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்திரமான இடத்துல வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய பில்லோ கவரில் வச்சுக்கிறது கூட சிறப்பு. இப்போ நீங்கள் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப வந்து தூக்க கண்ணை சொக்கிட்டு வரும் பாருங்கள், அந்த சமயத்தில் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அந்த சமயத்தில் இந்த பேப்பர் நீங்கள் எடுத்து வச்சு இதில் எழுதியிருக்கிற இந்த பாசிட்டிவான மணி அஃபர்மேஷனை படிச்சுட்டு மறுபடியும் கூட இதை பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். இது போலவும் நீங்கள் டெய்லியும் வந்து பண்ணலாம். இல்லைன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு முறை நீங்கள் இதை படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எழுதுகிறோம், நம்ம படிக்கிறோம். இதை செய்வதன் மூலமாகவே நம்மளுடைய மனதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வந்து தோணும். இதன் மூலமாகவே நமக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.